ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆன்டிக் பொருட்களும் கொஞ்சம் பழங்கு பொருட்களும் பார்க்கலாம். பொருள் கிடைக்கும்போது போட்டுடுறோம், கிடைக்காதப்போ கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் சில பொருட்கள் விரும்பி கேட்குறீங்க, ஷார்ட்ஸில் போடும்போதும் கேட்டு வாங்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நாம் பார்க்குறது ஒரு அபிஷேக தட்டு. நல்ல வெங்கலம், நல்ல ரேர் மாடல்மையான வெங்கலம். வாஷ் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது. இது பார்க்கணுன்றதுக்காகவே நான் வாஷ் பண்ணேன். பிரான்ஸ் அந்த காலத்தில் குமிழ் தாங்க இதில் முதன்மையாக பயன்படுத்துறது. இது ரேர் பீஸ், இது வரைக்கும் வரல, வந்திருக்குது. நான் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதோட ரேட்டு பீஸ் ரேட்டு தாங்க போடுறீங்க. 3400 நல்லா தெளிவாக இருக்குங்க அந்த பீஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாம விளக்கு, சூரிய சந்திர நாம விளக்கு, விஷ்ணு விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இதோட ரேட்டு 750ங்க. இதோட விலை 750. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பிரான்ஸ் தாங்க, நல்லா இருக்குது. உள்ள வெளியில் எல்லாமே நீட்டாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பூஜைக்கு பயன்படுத்துவாங்கங்க. சைஸ் பாருங்கள், 3 டு 3 இன்ச் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 அளவுக்கு இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தொடுகரை கிண்ணமாக வச்சுக்கலாம், இல்லை பூஜைக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி அந்த மாதிரி ஏதாவதுக்காவது பயன்படுத்திக்கலாம். உள்ள டின் கோட்டிங் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது நல்லதுங்க. ஒன்று போல் இருக்குங்க, பார்க்குறதுக்கு சைஸும் கூட நீட்டாக இருக்குது. இது பிராஸ் தான், பிரான்ஸ் கிடையாதுங்க. ஈச் ஒன் 500, 3 சேர்த்து தான் கொடுக்குறேன். 1500ங்க. நல்லா இருக்குது பொருள். உள்ள டின் கோட்டிங்கே நமக்கு நல்லா இருக்குது. எல்லாம் வெள்ளியம் தான், அந்த காலத்துது. சின்னது, சும்மா காய்கறிலாம் வச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சட்னி வச்சுக்கலாம், ஒரு குழம்பு வச்சுக்கலாம், அந்த மாதிரிக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது விளக்குங்க, பழங்காலத்து மண்ணெண்ணெய் விளக்கு. ஆனால் இப்போ விளக்குக்கு பயன்படுத்துகிறாங்களான்னா எனக்கு தெரியல. ஷோகேஸ்க்கு நிறைய பேர் வாங்குகிறாங்க. ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் அந்த வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பழசு தான். அது கொஞ்சம் க்ளீன் பண்ணதில் அப்படி இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டும் கொஞ்சம்தான், ஒரு கோடு வித்தியாசம், அவ்வளோதான். மற்றபடி பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ரெண்டும் வேணுனாலும் எடுக்கலாம், ஒன்றுன்னா வேணுனாலும் தரேன். இது பார்த்திங்கன்னா 1300. இது நல்லா கெட்டியமாக கனம் ஜாஸ்தி, 1300 இதோட ரேட்டு. பொறுமையாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்குங்க. ஒரு பொருள் இல்லையா, ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம், நிறைய அதே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா 1100, கருப்பாக இருக்கிறது 1100, 1100 இது. இதோட விலை 1100. இதோட விலை 1300. கெட்டியமாக இருக்குங்க, இது நல்ல கெட்டியமாக இருக்குது. புக் பண்ணிக்கலாம். ஷேப் பிரான்ஸ் தாங்க, ரெண்டுமே வெங்கலம், ரெண்டும் பிரான்ஸ் தான். அது ஒன்று போல் கிடச்சிருக்கு, அதனால் கிடச்சதும் டக்குன்னு போட்டு விட்டேன் நான். இது வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே டிசைன் தான். இது நீங்கள் இடிக்கல் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை இது சந்தன கொம்பு. அந்த காலத்தில் டம்ளர் ஷேப்பில் சந்தன கொம்பாக இருந்திருக்கு, பூஜைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் இடிப்பாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த இதுலேயே பார்த்தப்ப எனக்கு வாசனை இருந்தது. வாஷ் பண்ணிட்டேன் நான், ஒருத்தருக்கு அது பிடிக்காதுன்றதுனால. சந்தனமும் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதோட ரேட்டு 1600. நல்ல வெயிட் இருக்குங்க, 1600. நல்ல வெயிட்டு, கனமான வெயிட். இது நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த குபேர விளக்குங்க, சுற்றியும் லக்ஷ்மியோட பிக்சர் இருக்குது. முந்தி ஒன்றும் போட்டேன் நான். இது ஜோடியாக வந்தது, ஒன்று கிடைக்கல, இல்லைன்னா அவங்களே எடுத்திருப்பாங்க. இது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து சதுரம் போட்டு நம்பர்ஸோடு இருக்குது. இதில் வெறும் தண்ணியை ஊற்றி ஒரு பூ வைக்கலாம்,
நிறைய பெருசாக வைக்க முடியாதுன்றவங்க இது சுண்ணாம்பு கூடுங்க. அந்த காலத்தில் இதை ஒரு நகை வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சின்னதாக அழகாக அந்த குட்டி குட்டி பொருளுங்கள்லாம் போட்டு நகை டப்பாவில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. 2 இருக்குது. இது அவங்க விபூதி போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது விபூதி. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1400. இது வெயிட்டு. இதோட ரேட்டு 1000. வேணுன்றவங்க எது வேணுமோ அது புக் பண்ணிக்கோங்க. கனமாக இருக்கிறது 1400, கனம் இல்லாதது 1000. நீங்கள் விலையை சொன்னீங்கன்னா நான் அந்த பொருளை அனுப்புவேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அஞ்சரை பெட்டிங்க, மினி அஞ்சரை பெட்டி கலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பயன்படும். இது இருக்கிறபடியே தான் அனுப்புவேன். ஆனால் இதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. வேணுன்றவங்க கேளுங்க. 1400 வேணும்னா மட்டும் நான் கொடுக்குறேன். இது கிடைக்காத பொருளுங்க, ரேரு. இந்த மாதிரி இன்னொன்று எங்கன்னா இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கிற பொருளுக்கு வேல்யூ வேறு, ப்ரொடக்ஷன் இல்லாத பொருளுக்கு வேல்யூ வேறு. இந்த ஓலைத்தட்டுங்க, இருங்க அது முறம் காட்டிட்டு ஓலைத்தட்டு காட்டுறேன். 2 முறம் வந்திருக்குங்க. முறம் நான் கிடைக்கும்போது போட்டுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றும் நல்ல அம்சமாக இருக்குது. மடிப்பு கிடிப்பு எல்லாம் சைடில் நல்லா அழகாக கரெக்டாக சைஸாக இருக்குது. ஒரு 10 இன்ச்சு கிட்ட இருக்குங்க. 10 to 10.5 இன்ச்சு கிட்ட இருக்குது. இல்லை 9.5 தான் வருதுங்க, பார்த்துக்கோங்க நீங்கள். நான் அந்த ஜூம் பண்ணி நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 10 கிட்ட வருது. வாயகலம் 10 கிட்ட வருது. அது 9 இன்ச்சு. 2 ஒரே சைஸ் தாங்க. கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ஒன்றா கேட்டாலும் தருவேன், 2ம் வேணும்னாலும் தருவேன். இதோட ரேட்டு 3400, 3400 ஒரு பீஸு. இது ஓலை வெட்டி தட்டுங்க. இதுவும் எப்பயோ ஒன்று கிடைக்கும். கிடச்சி போட்டேன்னா உடனே வாங்குவாங்க என்கிட்ட. அந்த மாதிரி உள்ள பிளேட். இது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். நச்சு ஏதாவது இருந்தால் கூட நம்ம சாப்பாட்டில் இது எடுத்துரும். அந்த மாதிரி உள்ள தட்டு இது. இதோட ரேட்டு 1900. இதோட ரேட்டு 1900. அது எந்தெந்த நேரத்துக்கு என்ன விலைக்கு வருதோ அது போடுறேங்க நான். விலை ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தியாக போடுவேன், ஜாஸ்தி இல்லைன்னா கம்மியாக வந்தால் கம்மியாக இந்த மாதிரி போட்டு விடுவேன். வேணும் கை வேலை பாடுங்க, சுற்றியும் பாருங்கள். இப்போதை இது கிடையாது. இதெல்லாம் நல்ல நிறைய வருஷங்கள் சொல்ல நான் இஷ்டப்படலை. ஏன்னா அதனால் வேண்டாம். அது நிறைய வருஷம் உள்ளது. இது பார்க்குறது இடுக்கிங்க, பாத்திரம் தூக்குற இடுக்கி. நல்ல கனமாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. 10 இன்ச்சுக்கு மேலே இருக்குது சைஸு. 10 இன்ச்சு கிட்ட 10க்கு மேலே இருக்குது. அந்த 10ன்னே வச்சுக்கோங்க. நல்லா பிடிக்கிற மாதிரி. இந்த பக்கம் ஒரு மயில், அந்த பக்கம் ஒரு மயில். காப்பர் ரிவீட்டு. நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா அருமையான அமைப்பு. நான் இடுக்கி இப்படி பார்த்ததே இல்லை. சாதாரணமாக பார்த்துருக்கேன், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பிடிச்சி இறக்குறதுக்கு பாத்திரம் ரொம்ப கெட்டியமாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி 2300ங்க அந்த இடுக்கியோட ரேட்டு. ஒவ்வொன்றையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதை புக் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போதும் அதை ரசித்து வாங்குங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.